இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் எதனால் விசேஷித்தவர்கள். ஆவியானவர் உணர்த்தின வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 33 வசனம் 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். For wherein shall it be known here that I and thy people have found grace in thy sight? Is it not in that thou wast with us? So shall we be separated, I and thy people, from all the people that are upon the face of the earth. Exodus chapter 33 verse 16. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மோசே கர்த்தரை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, நீர் எங்களோட வருவதனால் மாத்திரம்தான் உமது கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைத்தது, அந்த கிருபையில நாங்க வாழ்றோம் அப்படின்னு அறியப்படும். இன்னும் கூட நீங்க வர்றதுனால மாத்திரம்தான் மற்ற ஜனங்கள் எல்லோரும் நாங்கள் விசேஷித்தமானவர்கள், அவர்களிலும் நாங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று அறியப்படுவோம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு என்னதான் டேலண்டடா இருந்தாலும் சரி, நாம் எதனால் விசேஷித்தவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ராஜா அவனுடைய நகரத்தை சுற்றி பார்க்க, அதாவது நகர்வலம் போறதுக்கு ஒரு ஹார்ஸ் வச்சிருந்தானா. அந்த ஹாஸ்டல்ல டெய்லி போறப்போ எல்லாரும் அந்த ஹார்ஸ் சவுண்டு கேட்ட உடனே அலர்ட் ஆயிருவாங்க, பயங்கரமா மரியாதை கொடுப்பாங்க. எல்லாம் நமக்கு தெரியும், ஒரு ராஜா போனா எல்லாரும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ நாளடைவுல இந்த குதிரைக்கு என்ன ஆயிருச்சு, நம்ம போனாலும் நம்மளுக்கும் இந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்னு உள்ள அதுக்கு ஒரு திங்கிங் வந்துருச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுது, அது யாருக்கும் தெரியாம அரண்மனையை விட்டு ஓடிடுது. ஒரு காட்டு வழியா போய் ஒரு ஊருக்கு போய் சேருது. அது நினைக்குது பீப்புள் எல்லாருமே நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க, நம்மளை பயங்கரமா நல்ல விதமா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், இதை பார்த்த உடனே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு குதிரை, நம்மளைய கடினமான வேலைக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை பிடிச்சிட்டு போய் கட்டி அடிச்சு தன்னுடைய வேலையெல்லாம் செய்ய வச்சிருக்கான். அப்பந்தான் அந்த குதிரைக்கு ஒரு காரியம் புரிஞ்சிருக்கு, இவ்வளவு நாளும் எனக்கு கிடைச்ச இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடையாது, என் மேல உட்கார்ந்து இருந்த அந்த ராஜாவுக்கு அப்படின்னு. ஏன்னா கண்மானவர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மோசே கர்த்தரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீங்க, அதாவது உங்க பிரசன்னம் எங்களோட வர்றதுனால தான் பூமியில உள்ள எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நாங்க விசேஷித்தவர்கள் அப்படின்னு அறியப்படும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, கிருபை அதாவது உங்க பிரசன்னம், அதாவது உங்க கிருபை பெருசா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் உங்க பிரசன்னம் தான் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய கிருபையை எப்படி நினைக்கிறோம்? அதாவது அது எனக்கு தரப்பட்ட கிராண்டட் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சு அநேக நேரத்துல ஒரு காலத்துல தேவனோடு நடந்த நாம இன்னைக்கு தேவன்கிட்ட இருந்து விலகி நடக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறப்போ அது என்ன மாதிரியா இருந்தாலும் சரி, தேவன் என் கூட இருக்கிறது தான் பலன், தேவனே நீங்க தான் எனக்கு எல்லாம் செய்யணும், நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த மரியாதை மதிப்பு எல்லாம் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு மகிமையையும் தேவனுக்கு கொடுத்திருப்போம். ஆனால் நாட்கள் போக போக எப்படி அந்த குதிரை அதோட மகிமையை அது எடுத்துக்கொண்டதோ அதே போல இன்னைக்கு நிறைய பேர் செயல்படுகிறதை நாம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிரசன்னம் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. இந்த உலகத்தை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மள மாதிரி தான் மற்றவர்களும். நம்ம செய்யற காரியத்தை அவங்க செய்ய முடியும், நம்மள மாதிரி அவங்க பெரிய பெரிய காரியங்களை அவங்க அசால்ட்டா செய்ய முடியும். ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நாம பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் எலைஜாவையும் கொஞ்சம் அந்த காரியத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அவங்களையும் ப்ராஃபட் இருந்தாங்க, அவங்களையும் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடியவங்க இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் எலைஜா கர்த்தருடைய நாமத்தினால அதே காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த பலி செலுத்துகிற அந்த காரியத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மற்ற தெய்வங்களாகிய பாகால்களை வழிபடுகிற அந்த ஜனங்கள் அவர்கள் வழிபடுகிற தெய்வத்தை கூப்பிட்ட போது எந்த பதிலும் கிடையாது. மாறாக எலியா தன்னுடைய தேவனை, உயிருள்ள கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது
வானத்திலிருந்து அக்கினி வந்ததை நம்ம அறிவோம். என கண்மானவர்களை, இதை போலத்தான் நாம் வழிபடுகிற தேவன் ஒரு உயிருள்ள தேவன். அதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. அவருடைய பிரசன்னம் எப்போது நம்மை பாதுகாத்து வழி நடத்தும். அவர் எப்போது நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இது மற்ற எந்த ஜாதிகளுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு. சோ இந்த தேவனுடைய பிரசன்னம் தான் நம்மை மற்றவர்களிலிருந்து விசேஷித்தவர்களாக காமிக்கும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளிலையும் கூட தகப்பனே, நீர் எங்களோட கூட இருக்கிறீர் தகப்பனே. எப்படி நாங்க இஸ்ரவேல் ஜனங்களோட நீர் இருந்து அவங்களை நடத்தினீர், பல அற்புதங்கள் அடையாளங்கள்னால அவனை நிரப்பினீரோ, அதை போல இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிறீர் தகப்பனே. அப்பா, நாங்க எங்க போனாலும் என்ன காரியத்தை செய்தாலும் உங்க பிரசன்னத்தோட அந்த காரியத்தை ஆரம்பிக்க, ஒரு இடத்துக்கு உங்க பிரசன்னத்தோடு செல்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.